ஸோ ஹலோ கைஸ், இன்னைக்கு வந்து 11th of June 2026, டே 6 ஆஃப் மை இன்டர்ன்ஷிப். இன்னைக்கு காலையில் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஆக்சுவலாக இந்த சீரீஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, நேற்று என்னென்னா நான் பண்ணிகிட்டு இருந்தேன்னு சொல்லி ஒரு டைரி, மார்னிங் டைரி மாதிரி வச்சுக்கோங்களேன், ஓகேவா? ஸோ அதை வந்து நான் வந்து இப்போ சொல்ல போகிறேன். பிகாஸ் எனக்கு வந்து டெய்லி நான் என்னென்னலாம் பண்ணுறேனோ அது எல்லாத்தையும் மறந்துட்டுருக்கேன். லைக் மோட்டிவேஷன் வந்து எனக்கு லேக் ஆகிறது. இப்போது நேற்று வந்து ஒரு மூடில் இருக்கேன். இன்றைக்கி வந்து லைக் த content which I consumes makes me a bit unstable. Because of that, I am going to express my thoughts and emotions about the previous day experience and then carry forward today's work in today's work. Okay, so நேற்று நடந்தது. நேற்று காலையில் எழுந்துட்டு ஒரு 7:40 வரைக்கும் இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி ஏதாவது போடலான்னு சொல்லிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருந்தேன். அப்புறம் ஏற்கனவே அனுப்பின ஒரு வீடியோ ரீல் வந்து ஸ்டோரியாக வச்சுட்டு ஓகே போயிட்டேன் நான். அதுக்கப்புறம் என்னாச்சு, குளிச்சுட்டு வந்து அம்மா எல்லாத்தையும் பேக் பண்ணாங்க. கிளம்புறதுக்கு கரெக்டாக 8:10 ஆகிடுச்சு. 8:10 கிளம்புனவன் இங்கேருந்து நேராக போய் வண்டி எடுக்கும் போது பார்த்தா ஹெல்மெட்டில் ஃபுல்லாக தண்ணி ஈரமாக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த மேலே போடுற அந்த ஹெட்டு, அதான் ஹெல்மெட்டுக்கு மேலே போடுற அந்த ஹெட் கிளாத் வந்து அதுவுமே கொஞ்சம் டியர் கிழிஞ்சிருந்தது. தென் என்ன பண்ணேன், ஒரு பழைய அந்த இன்னொரு ஹெல்மெட்டே போட்டுட்டு அதை போயிட்டு நான் ஓகே இன்றைக்கி எங்கிட்ட 2 ஹெல்மெட் இருக்குது, சரி ரேபிடோ போடலான்னு போயிட்டு இருந்தேன். ரேபிடோவில் ஆர்டர் வந்துட்டு இருந்தது, ஆனால் தூரமான ஆர்டர் எதுவும் வரல. ஒரு எலிஃபண்ட் கார்ட் ஆர்டர் மட்டும் ஒன்று மிஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் இங்கேருந்து நேராக போயிட்டேன். நடுவில் எலிஃபண்ட் கேட் கிட்ட ஒரு பொண்ணு ஒன்று பார்த்தேன். எலிஃபண்ட் கேட்டில் பேசின் பிரிட்ஜிலேருந்து எலிஃபண்ட் கேட் வரைக்கும் அந்த ஒரு ஸ்ட்ரெச் ஃபுல்லாகவே அந்த பொண்ணு வந்து ஷைனில் 4037 அது ஒரு வண்டி அது. ஸோ அந்த வண்டி வந்து சூப்பராக ஓட்டிகிட்டு போயிட்டு இருந்தா. எனக்கே நிறைய இடத்துல ஸ்டக் ஆச்சு, பட் அவன் நல்லா சூப்பராக ஓட்டினான். அதுக்கப்புறம் கரெக்டாக ஜிஹெச் போகிற வழியில் இங்கே மிஸ் பண்ணிட்டேன். அப்புறம் சுற்றிக்கிட்டு சரி போயிட்டு எங்கே போய் நிப்பாட்டினேன், 4 சிங்கிளில் நிப்பாட்டினேன். அதுக்கப்புறம் போய் இந்தியா டூரிசம் ஆஃபீஸுக்கு முன்னாடி நிப்பாட்டினேன். கோகுலுக்கு கால் பண்ணேன். அவனை வந்தானுங்க. 9:10 வந்தானுங்க, 9:15 கிட்டே வந்தானுங்க. அப்புறம் பேசிட்டு அதுக்கு முன்னாடி நான் நடந்த எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் சொன்னேன். லைக் டே 1 என்னாச்சு, டே 1 ஏலியன் மாதிரி இருந்தேன். ஏதோ ஒரு இடத்துல உட்கார வச்சாங்க, யார்கிட்டையும் பேசல. பிரவீன்னு ஒருத்தர் இருந்தார், அவர்கிட்ட மட்டும் பேசிகிட்டு இருந்தேன். அவரை நேற்று பார்க்க கூட இல்லை. அந்த முந்தா நேற்று டாட்டாவில் காமிச்சாங்க. அந்த பிரவீன் அண்ணாக்கிட்ட பேசினேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துருந்தேன். ஏன்னா ஹெச்ஆர் வரல, டிஎல் வரல ஃபஸ்ட்டு டே அன்றைக்கி. ஸோ என்னுடைய ப்ராஜெக்டு அதை பற்றி சரி இப்போதைக்கு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு சும்மா உட்காந்து ஒரு ஸ்கோப் மாதிரி ரெடி பண்ணேன். அன்றைக்கி வந்து எங்கள்கிட்ட லேப்டாப் வர இல்லை, கோகுலோடைய லேப்டாப்பில் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து மறுபடியும் கோகுல் லேப்டாப்பில் எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருந்தேன். டிஎல்ல போய் பார்த்தேன், அவங்க ஜாலியாக இருக்காங்க. ஓகே, ஓரளவுக்கு தெரியல, எம்பத்தைஸ் ஆகிறாங்களா தெரியல, பட் கொஞ்சம் கொஞ்சமாக கேரக்டர் புரிஞ்சுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இவனும் ஓகே கேப்பபிள் தான், பட் கொஞ்சம் பேசாமல் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு கேரக்டரை வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க போல் அவங்க. நேற்று கூட வந்து இன்னும் கிளம்புறான்னு கேட்டதுக்கு இது கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு ஒரு 1/2 மணி நேரம் நின்றுட்டு சாரை பார்த்து பேசிட்டு வந்தேன். லியாக்கத்தலின்னு கரெக்டாக தான் சொல்கிறேன். எல்லோரும் இங்கே லிக்கத்தலி லியாக்கத்தலி தான் பேர். முதல்லேருந்து கரெக்டாக தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன்.
சரி அதுக்கப்புறம் என்னாச்சு, செகண்ட் டேவும் நடந்தது. எல்லாத்தையும் முடிச்சுட்டு 2 நாளாக போயிட்டு ரிச்சி ஸ்ட்ரீட்டில் போய் சுற்றிக்கிட்டு ரேப்பருக்காக சுற்றிட்டு இருந்தேன். 2 நாள் நடக்கவே இல்லை. அப்புறம் சாட்டர்டே அதான் இந்த சர்வீஸ் சென்டரில் கொடுத்து அதை போயிட்டு ஒரு 250 ரூபா கொடுத்து அடுத்த நாள் போய் கலெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் சரியாகலன்னு சொல்லிவிட்டு அப்புறம் சாட்டர்டே வந்து அம்மாவை போய் ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு வண்டியில் அதுக்கப்புறம் ரிச்சி ஸ்ட்ரீட்டுக்கு போய் அதுக்கு ஒரு 2200 என்னை ஏமாற்றி வாங்கினானுங்க. அதை வேறு கொடுத்துட்டு ஏற்கனவே ஒரு 1000 வந்து புண்டை வாங்கிட்டான். இன்ச்சு சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஓகே 3500 கோவிந்தா. முட்டாள்தானே இதெல்லாம். சரி என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. இப்போயே தான் கற்றுக்க முடியும். இப்போயே கற்றுக்கினா தான் 3500 முடிஞ்சுது. இல்லைனா நீ 10,000 20,000 செலவு பண்ணியிருந்தோன்னா வீணாக போயிருக்கோம். அதுக்கப்புறம் என்னாச்சு, வெள்ளிக்கிழமை சரி பண்ணிட்டு வந்தாச்சு. வெள்ளிக்கிழமை என்ன பண்ணேன், பென்ட்ரைவில் கோகுலோடைய லேப்டாப்பில் இருந்து காப்பி பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவன் லேப்டாப்பு நடுவில் ரிப்பேர் ஆச்சு. அப்புறம் அவன் எடுத்து பின்னாடி கலட்டி சரி பண்ணும்போது கரண்ட்டு போய் அப்போ வந்து இந்த பொண்ணு பவித்ரா வந்து குரூப்புக்கு வாங்க மீட்டிங் போட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி அவகிட்ட இதெல்லாம் சொல்லிவிட்டு அப்புறம் நம்ம குரூப்பில் ஒரு தடவை மெசேஜை போட்டு ஆப்ரேஷனில் இருக்குன்னு சொல்லிவிட்டு ஒரே ஃபன்னாக தான் போச்சு. சரி என்ன எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் 4 பேர்கிட்ட எக்ஸ்பிளைன்லாம் பண்ணும்போது 4 பேர்கிட்ட சொல்லும் போது ஓரளவுக்கு மனசு கொஞ்சம் லைட்டாக ஃபீல் பண்ணுச்சு. நெக்ஸ்ட்டு பென்ட்ரைவ் எல்லாத்தையும் காப்பி பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் அந்த பென்ட்ரைவை விட்டு போயிட்டேன். சண்டே எதுவுமே பண்ணால் உட்காந்துட்டு ரீல்ஸ் சொல்லிவிட்டு விரும்பாண்டி படம் பார்த்தேன். அதுக்கு மார்னிங் வந்து ஃபஸ்ட் பர்சன் இந்த வேர்ல்டுன்னு ஒரு ஸ்பானிஷ்ன்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த ஃபிலிம் ஒன்று பார்த்தேன். விரும்பாண்டி 2 hours கிட்ட பார்த்து முடித்தேன். சரி அதுக்கு அடுத்த நாள் எப்பயும் போலன்னு மண்டேன்னு சொல்லி கிளம்புனேன் என் லேப்டாப் எடுத்துக்கிட்டு. அப்புறம் பார்த்தா ஃபைல் இல்லை, நோட் இல்லை, டைரி இல்லை, பென்ட்ரைவ் இல்லை, எதுவுமே இல்லை. வெறும் லேப்டாப் மட்டும் தான் இருக்குது. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு உக்காண்ட்ருந்தேன். அப்புறம் ஆமாம், அன்றைக்கி வரைக்கும் யாருக்குமே தெரியாது, யாருன்னே தெரியாது. அந்த அண்ணன் புவனேஸ்வரன் அண்ணாக்கிட்ட மட்டும் பேசிகிட்டு இருந்தேன் ஃப்ரைடே லன்ச்சு வரைக்கும். மண்டேவும் அதே மாதிரி தான் போச்சு. நான் உட்காண்ட்ருந்தேன். அப்புறம் பார்த்தா அந்த வசீம்னு சொல்லிட்டு அந்த அண்ணா வந்துட்டாங்க. அந்த அண்ணா வந்தோடனே சரி எவ்வளோ மாதிரி உட்காரணுன்னு சொல்லிட்டு அப்புறம் இவங்கிட்ட முகில் சச்சின் அவங்க வேறு நேற்று கண்டுபிடிச்சேன். இஸ் எ கிரிக்கெட் பிளேயர் அண்ட் இஸ் ஒர்க்கிங் இன் த டீம் ஃபார் the past 7 months as associate, maybe assistant consultant, okay, project associate. Then இடம் மாதிரி உட்காந்தேன். அங்கே பக்கத்தில் அவங்க திவ்யான்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க எந்த ஒரு அதெல்லாம் அங்கே எதுவுமே கேட்கல, அன்றைக்கி எதுவுமே கேட்கல. சரி அதுக்கப்புறம் லஞ்சுக்கு போனோம். லஞ்சுக்கு போயிட்டு நேற்றுக்காக தான் ஆரம்பிச்சு எங்கேயும் போய்ட்டுருக்கேன் பாரு. சரி போவோம். நேற்றுக்காக ஓகே எங்கிட்ட லஞ்சுக்கு போனோம். லஞ்சுக்கு போயிட்டு லஞ்சுக்கு போய் கௌதம் சார் பக்கத்தில் உட்காந்துருந்தேன். பட் எதுவும் பேசலை. அதுக்கப்புறம் புவனேஸ்வரன் உட்காந்துட்டு வந்தாங்க. அவங்க எல்லாம் 2 பேசினாங்க. அவர் அப்படியே போகிற பக்கம் எல்லோரும் பேர் மட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. ஓகே ஏதோ ஞாபகம் இருந்த மாதிரி இருந்தது. ஏமா, திவ்யா மேமு, அதுக்கப்புறம் இவங்க சரண், முகில், புவனேஷ், 1-2 பேரும் தெரியல, அப்படியே போட்டோன்னு சொல்லி விட்டாச்சு. அதுக்கப்புறம் பின்னாடி திரும்பி இவங்க 3 பேரும் நம்ம டீம் தான் அப்படின்னாங்க. சரி ஓகே, இவங்க 3 பேர் டீமுன்னு தெரியும். அவங்களும் வேறு எங்கேயோ போயிட்டு வந்தாங்க பார்த்தா 3 பேர். நான் கூட ஏதோ காலேஜ் படிச்சுட்டு இன்டர்ன்ஷிப் மாதிரி தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஜாயின் பண்ணியிருப்பாங்க, ஃப்ரெஷ்ஷராக இருப்பாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம்
மா டிஃபனு டிஃபன் என்ன செய் இதோ வரேன். சோறு வேணும், டிஃபன் மட்டும்தான். டிஃபன் மட்டும். ஆமாம். அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு வந்தாங்க. அவங்களே வந்து நீங்கள் இன்டர்ன்ஷிப்பா, எத்தனை மாதம், எங்கேருந்து வரீங்க, எந்த காலேஜு, சபா எங்கேருந்து வரீங்க, என்ன காலேஜு, என்னது எல்லாத்தையும் கேட்டாங்க. அப்புறம் வேறு எதுவும் முக்கியமாக கேட்ட மாதிரி தெரியல. அப்புறம் உங்கள் பேர் என்னென்னு அவங்களுக்கு கேட்டேன். அவங்க எங்கேருந்து வராங்க, என்ன ஃபுல்லாக சர்க்கரை. நான் இன்னொரு கப்பு பால் ஊற்றுவாங்கன்னு நினச்சிருந்தேன். பார்த்தா 3 கப்பு ஊற்றினா. அடுத்த வாட்டி தான் போய் கேட்கணும். ஏன்னா காலைல சாப்பிட்டு போகிறவங்களுக்கு அவ்வளோ சர்க்கரை வேணும் போல், அதனால் போடுறான். அந்த மாதிரி நம்மளுக்கு செட் ஆகலை. சரி, அதுக்கப்புறம் என்னாச்சு, அவங்க அதெல்லாம் கேட்டாங்க. கடைசியில் நான் வந்து உங்கள் பேர் ஸ்ரீனிதா தானே, ஓகே ஸ்ரீனிதா சொல்லிவிட்டு போயிட்டான். அப்புறமா வந்து உங்கள் பேர் வெறும் மித்தனான்னு கேட்டாங்க. ஆமாங்க. உங்கள் பேர் என்ன ஸ்ரீனிதா தானே அப்படின்னு. ஆமாம். அதுக்கப்புறம் ஓகே, ஒரு நல்ல ஒரு தருணம். ஒரு புள்ள நம்மக்கிட்டேன்னு நம்மக்கிட்ட வந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு போனாங்களே சொல்லிட்டு ஒரு நல்ல தருணம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், அந்த கூகுள் டாக் ரெடி பண்ணிகிட்டு இருந்தால அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்புறம் பென்ட்ரைவ் எடுத்துகிட்டு போயிட்டேன் அடுத்த நாள். ஓகே இந்த நாள் அன்றைக்கி பென்ட்ரைவ் எடுத்துகிட்டு போகல, கூகுள் டாக்கில் தான் எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓரளவுக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருந்தேன். எப்படி இந்த பிஸ்னஸ்லாம் ஒர்க் ஆகுது, எப்படி அவன் லார்ஜ் ஸ்கேலில் கண்டக்ட் பண்ணிவிட்டு ரெவன்யூவில் ஜென்ரேட் பண்ணுறாங்க பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அடுத்த நாள் 6:30 மணிக்கு அப்படியே எல்லாருக்கும் டாட்டா சுட்டு கிளம்பிட்டேன். அப்புறம் அடுத்த நாள் தான் இவங்க பேசினாங்க, விச் மீன்ஸ் டியூஸ்டே. திவ்யா வந்து அவங்க பக்கத்தில் மேம் இருந்தாங்க. அவங்க வந்து கேட்டாங்க, ரெடிஸில் எங்கேருந்து வரேன் அப்படின்னாங்க. நான் ரெடிஸ் எங்கே இருக்குன்னு கேட்ட மாதிரி இருந்தது. நான் லூஸு மாதிரி மாதவரம் கிளம்ப அதை தாண்டி ரெடிஸ் இருக்குது அப்படின்னேன். டேய் ரெடில்ஸ் எனக்கு தெரியும்டா, நீ எங்கேருந்துடா எங்கேருந்துடா வரேன்னு கேட்டாங்க. ரேவதி ஸ்டோர் இருக்கலாமா, அதுக்கு முன்னாடி. ரேவதி ஸ்டோர்னால் எங்கள் சென்ட் மேரிஸ் ஸ்கூலாண்டே அப்படின்னா. ஆமாம், அது முன்னாடி இந்த கார்னர் இருக்குல்ல, சென்னை மொபைல்ஸ் அங்கே தான் இருக்கும். ஓகே, அப்போ என்ன பண்ணாருக்குன்னா நான் அதை காம்ப்ளெக்ஸ் ரெண்டல் மாதிரி வாங்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னேன். ஓகே, நான் முதல்ல சின்ன வயசில் அங்கே தான் இருந்தேன். என் மாமா வந்து அங்கே தான் இருக்கார், கோபின்னு சொல்லிட்டு லயன்ஸ் கிளப்பில் இருக்கார் அப்படின்னாங்க. அப்பா கிட்ட கேட்டுப்பாருன்னு சொன்னார். ஓகே, எங்கள் அப்பா லயன்ஸ் கிளப்பில் இருக்கார் மேம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டேன். சரி, அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வர சொன்னாங்க. கொஞ்சம் ஓரளவு ஃபன்னாக போச்சு. பன் பட்டர் ஜாம் வாங்கிட்டு வர சொன்னாங்க. அது இது ஓகே, பால்கோவா எல்லாத்தையும் பார்த்து பேசிட்டு அதுக்கப்புறம் அன்றைக்கி காலையில் ஒரு ஹாய் சொன்னாங்க. மதியானம் நானே தான் கேட்டேன், நான் வெளியே போய் சாப்பிட்டேன் ஆக்சுவலாக. அன்றைக்கி மதியானம் அன்றைக்கி காலைல சாப்பாடு கட்டிட்டு போல் போகிறப்போ அன்றைக்கி காலைல தான்டா, ஐயோ எவ்வளோ பெரிய வேலை அது. புதன்கிழமை இல்லை செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி காலைல கதையே ஒரு பெரிய கதை. நான் வந்து காலையில் எழுந்து போனேன். இங்கேருந்து வீட்டில் ஆள் இல்லை. அப்புறம் இங்கேருந்து போயிட்டு பார்சல் வாங்கிட்டு
அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு போயிட்டு காவங்கரில் இறங்கி மாமா கிட்ட போய் கொடுத்துட்டு காலைல டிஃபன் மதியானம் சாப்பாடு அவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து மறுபடியும் பஸ்ஸு பிடிச்சி 57 பிடிச்சி ஏறி போய் எங்கே போனேன் எங்கேது ஹாஸ்பிட்டலில் போனேன். அங்கே போயிட்டு ஒரு 2 பூரி சாப்பிட்டு வண்டி எடுத்துகிட்டு கரெக்டாக வந்து 9:30க்கு இட்காட்டில் ரீச் ஆகிட்டேன். மிஷன் சக்ஸஸ்ஃபுல். அப்புறம் அன்றைக்கி காலையில் தான் ஹாய் சொன்னாங்க. ஓகே சொல்லிவிட்டு உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் மதியானம் வெளியே போய் சாப்பிட்டேன். வெளியே வந்து 70 ரூபீஸ்க்கு ஒரு சூப்பர் மீல்ஸ் கிடச்சிது. இவன் வந்து ஒருத்தன் வேறு பிரகாஷ் வேறு மட்டன் கிரேவி இருக்குது சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு இருந்தான். என்னத்தையும் பண்ணடான்னு சொல்லி அப்புறமா அங்கே போனேன். சாப்பிட்டு வந்து வரும்போது இவங்க ஆப்போசிட்டில் வந்தாங்க. சாப்பிட்டேன் கேட்டேன். சாப்பிட்டேங்க. நீங்கள் சாப்பிட்டீங்களா கேட்டாங்க. சாப்பிட்டேங்க. வெளியே சாப்பிட்டேன். நான் வீட்டில் லன்ச் எடுத்துகிட்டு வரலன்னுட்டாங்க. ஓகேங்கன்னு சொல்லிட்டு நான் போய் உட்காந்துட்டேன். ஆக்சுவலாக அதுக்கப்புறம் நான் போய் பேசியிருக்கணும். இல்லை ஜாலியாக தான் இருந்தது. யாராச்சும் வந்து பேசியிருக்கலாம். ஷி டுக் த எஃபர்ட் அண்ட் ஷி ஸ்போக் டு மீ. எப்படி போகுது ஒர்க்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். எப்பயும் போல தான் போய்ட்டுருக்கு. குழப்பமாகவே இருக்குது. ஏதோ பண்ணிட்டுருக்கேன். இன்னும் போய் மீட் பண்ணவே இல்லை. 3 நாள் ஆச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அவங்க ஒர்க் அப்படின்னு கேட்டேன். அவங்க சேலரி ஏதோ பார்த்துக்கலான்னு சொன்னாங்க. ஜிசிசி எம்ப்ளாயீஸ்க்கெலாம் ஸ்டாஃப்ஸ்க்கெலாம் ஓகேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ப்ரிப்பரேஷன்லாம் எப்படி போய்ட்டுருக்கு என்னாச்சுன்னு கேட்டதுக்கு போயிட்டுருக்கு. அது ஒரு பக்கம் போய்ட்டு நான் ஒரு பக்கம் போய்ட்டுருக்கேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்களே இன்ஸ்டா ஐடி கேட்டாங்க. கொடுத்தேன். இது மாதிரி ஒரு அக்கௌண்ட் இருக்குது நான் யூஸ் பண்ணுறது இல்லைன்னு சொல்லி கொடுத்தேன். ஓகே சரி. அதுக்காக தான் நேற்று காலையில் ஸ்டோரி வச்சு அந்த ஸ்டோரிக்கு அவங்க லைக் போடுவாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்தா லைக் போடலை. விச் மீன்ஸ் அவங்களுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு. ஆர் இவன் சும்மா வேணும்னே வைக்கிறான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே தென் என்னாச்சு, அன்றைக்கி வந்தேன். ஹெல்மெட் இல்லை, எக்ஸ்ட்ரா ஹெல்மெட் இல்லாமல் மறுபடியும் ஹாஸ்பிட்டலில் போய் தாத்தாவை பார்த்துட்டு என்ன இதை கேட்டுட்டு அம்மாவை கூட்டிகிட்டு 8:30 மணிக்கு அங்கேருந்து கிளம்பி இங்கே 9 ஆகிடுச்சு வீட்டுக்கு வரத்துக்கு. அப்புறம் வந்து குளிச்சுட்டு அவ்வளோதான் மேலே போய் படுத்திருந்தேன். தான்சரன் கால் பண்ணேன். அதுக்கு ஒரு டினோ கால் பண்ணி பேசினேன். டினோ என்ன பண்ணுறான்னு கேட்டேன். அவன் வெற்றி ட்ராவல்ஸ்னு எங்கேயோ போயிட்டுருக்கேன்னு சொன்னான். ஓகேன்னு சொல்லிவிட்டு தென் என்ன ஆச்சு, நேற்று காலையில் இருந்தேன், போனேன் வந்தேன். அதுக்கப்புறம் அங்கே அதான் இதெல்லாம் ஆச்சு. நேற்று இன்ட்ரெக்ஷனே இல்லை. காலையில் இன்ட்ரெக்ஷன் இல்லை, மதியானம் பார்க்கவே இல்லை. ஐயோ போச்சு. அப்புறம் சாயந்தரமாக ஒரு தடவை நடந்து போனேன். உங்களோட சிரிச்சுட்டு போனாங்க. சரி ஓகே சிரிச்சிட்டேன். நானும் சிரிச்சுட்டு போயிட்டாங்க. முக்கியமான விஷயத்தை விட்டேன். நேற்று வந்து ஃபீல்டு ஸ்டடி நடந்துச்சு. அந்த ஃபீல்டு ஸ்டடியில் என்னையும் முக்கியில் கூப்பிட்டு போனார் லியாக்கத் அலி சார். அங்கே போய் பார்த்தா முதல்வர் பாளை பக்கம். ஸோ அதுக்கு வந்து அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஃபீஸபிலிட்டி ஸ்டடி லைக் இஷ்யூஸ் மட்டும் கலெக்ட் பண்ணிட்டு வரணும்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க. நானும் போனேன். சூப்பராக இருந்தது. ஒவ்வொரு இடத்துல போயிட்டு அசோக் நகரில் அந்த பசங்களாம் வந்து ஒரு பையன் வந்து கேட்டான், நீங்கள் என்ன அப்படின்னு சொல்லி, நீங்கள் என்ன எக்ஸாம் எழுதி போனீங்க, என்ன டிஎன்பிஎஸ்சியில் எங்கே ஒர்க் ஜிசிசியில் ஒர்க்கா அப்படின்னு சொல்லிலாம் கேட்டான். இல்லைப்பா தம்பி, நான் வந்து ஜிசிசிக்கு ஒரு கன்சல்டிங் கம்பெனி மாதிரி நாங்கள் வந்து இந்த இஷ்யூஸ்லாம் இது பண்ணி அவங்களுக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணுவோம், அவங்க சரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி 3 இடத்துக்கு போனோம். ஃபஸ்ட்டு 2 இடம் தான் போனோம். அப்புறம் மறுபடியும் கம்பெனிக்கு போயிட்டு டிக்கெட் போயிட்டு எல்லாத்தையும் அந்த டைரியில் எழுதிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு இடத்துக்கு போனோம். ராயப்பேட்டா சேப்பாக்குன்னு போட்டிருந்துச்சு. சேப்பாக் ட்ரிப்ளிகேன்னு போட்டிருந்துச்சு. சரி எனக்கு போட்டு வைக்கிறானுங்க. சரி ட்ரிப்ளிகேன் பிளேஸ் அது. அங்கே போயிட்டு அங்கே அது கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு. அந்த பையன் நல்லா பேசினா. அந்த பையனை என்ன சார்னு கூப்பிட்டா
பெருமையாக இல்லைனாலும் பெருமையாக தான் இருந்துச்சு. சரி முடிஞ்சு வேறு எங்கே போனோம், வந்துட்டு சார் கடைசியில் சொன்னார் இன்னும் கிளம்பலையான்னு. அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. சரி நேற்று வந்து பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா டியூஸ்டே அவங்க இன்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க, வெட்னஸ்டே அவங்களே தான் இல்லை மண்டே அவங்களே வந்து பேசினாங்க, டியூஸ்டே அவங்களே வந்து இன்ஸ்டா ஐடியெலாம் கேட்டாங்க. ஸோ தேர்டு டே நம்ம ஒரு எஃபோர்ட் போடணும், நம்ம போய் எதாவது பேசணும்னு சொல்லி நேற்று நைட்டு ஒரு 9 மணிக்கா சீச்சோ வாங்கும் போது அது வேறு பெரிய குத்துப்பா. அங்கேருந்து கிளம்பி வரும்போது சரி எக்மோரா சென்ட்ரலான்னு சொல்லி திரும்பும்போது சரி சென்ட்ரல் பக்கம் திரும்பிட்டேன். அப்புறம் அம்மா கால் அடித்து எங்கம்மான்னு கேட்டேன். அம்மா நாங்கள் அங்கே தான் இருக்கேன், ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கேன், என்னைய வந்து கூப்பிட்டு போன்னு சொல்கிறாங்க. சரி போனேன். போகிற வழியில் ஒரு ஆர்டர் கிடச்சா நல்லாயிருக்கும்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அதே மாதிரி ஒரு பார்சல் ஆர்டர் வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஓகே போகிறான்னு சொல்லிட்டு நானும் போயிட்டேன். அப்புறம் பார்த்தா நார்மல் ஆர்டர் வருது, அதே ஆள் ரெடிஸ்க்கு மாட்டினாடான்னு சொல்லி போட்டுட்டேன். 226 ஒரு 36 ரூபா போட்டு எனக்கு 51 காய்ச்சி. சரி போனேன். அம்மா கிட்ட போய் வர சொல்ல கிண்டி கூப்பிட்றானுங்க பசங்க, ஏதோ பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி. அப்புறமா அங்கே போய் பார்த்தா கஸ்டம்ஸ் ஆஃபீஸ்லேருந்து ஒரு பார்சல் ஒன்று கொடுத்தான். இதை போய் அங்கே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நம்பர் கொடுத்தான். ஓடிபி வாங்கலை, ஒன்றும் வாங்கலை. அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு சரி இது நார்மல் இல்லை, பேசஞ்சர் ஆர்டர் அப்படின்னு சொல்லி. அப்புறமா பார்சல் வாங்கிட்டு அம்மா கால் பண்ணி நான் வரேன்னு சொல்லி அம்மா பிக்கப் பண்ணிக்கிட்டு நேராக வந்து சீச்சோ வாங்குறேன்னு சொல்லி அதை போய் கொடுத்துட்டு அப்புறம் சீச்சோ வந்து பார்த்தா சீச்சோ இல்லை. அப்புறம் பாடிநல்லூர் போயிட்டு ஒரு மட்டமான ஒரு சீச்சோ ஒன்று வாங்கிட்டு அது அங்கே சூடாக சாப்பிட்டா நல்லா இருக்குது போல். அதேமாதிரி இங்கே தான் சூடாக சாப்பிட்டா நல்லாயிருக்கு. அங்கே கொஞ்சம் இதுவாகிடுச்சுன்னா டைம் ஆகிடுச்சுன்னா போயிடுது, கொஞ்சம் மசிஞ்சு போச்சு. ஸோ அதை சாப்பிட்டுட்டு முடித்து அடுத்த நாள் காலையில் உட்காந்துருக்கேன். நேற்று அந்த மெசேஜ் போட்டேன்னு சொன்னல, அந்த மெசேஜ் போட்டுட்டு 9 மணிக்கு அங்கே இருக்கும்போது மெசேஜ் போட்டேன் நான். அதுக்கப்புறம் இங்கே நான் வந்து பார்க்கும்போது அப்படியா நான் வந்து 9 to 5 ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் டைம் வந்து அவங்க சீக்கிரம் போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுனால நான் சீக்கிரம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேங்க, நீங்கள் ஏன் சீக்கிரமாக போனீங்கன்னு கேட்டதுக்கு இதெல்லாம் சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்களே கேட்டாங்க ஃபீல்டு விசிட் அப்படின்னு. நான் கூட கேட்பாங்களா இல்லை நானே சொல்லலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கவர் அவங்களுக்கு கேட்டாங்க. அதை பற்றி சொன்னேன். சூப்பராக இருந்ததுங்க. கீதம்ஸில் போய் சாப்பிட்டு ரொம்ப நாள் கழிச்சு மீன் சாப்பிட்டு எல்லாம் சொன்னேன். அவ்வளோலாம் லைக் லவ்வர் அன்னைக்கு அளவுக்குலாம் தெரியல. இட் இஸ் கோயிங் டு பி டிபெண்டட் ஆன் ஹர் ஒப்பீனியன் அபவுட் மீ எ லாட். ஸோ அதனால் I don't think so I can become a lover or some kind of more than friend relationship. பட் அந்த 3 பொண்ணுங்க இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் டர்ராக இருக்குது. அவங்க மற்றவங்க வேறு ஏதாவது தப்பாக நினச்சிக்குவாங்க. இவங்களே வந்து பேசுகிறாங்க, நானும் தான் போய் பேசணும். இன்றைக்கி வந்து சுற்றி வரும்போது ஒரு வணக்கத்தை பட்டு it was that kindness that was a surprise to me. இவன் தனியாக தான் ஃபீல் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு என்னை நோட் பண்ணியிருக்காங்க, வந்து பேசுகிறாங்க. அவங்களே வந்து 2ஆவது நாள் வந்து இன்ஸ்டா ஐடி கேட்டாங்க. ஃபோன்லாம் சூப்பராக இருந்தது. லைக் கொஞ்சம் பெரிய இடத்துக்கு போன தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நேற்று பேசும்போது சொன்னாங்க அண்ணன் நகரில் தங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸோடு அப்படின்னா. ஓகே, ஜாப் போடுறதுனால அங்கேருந்து தான் ஜாப் போயிட்டுருக்கேன். ஸ்டடீஸ்க்காக வந்தது, அதுக்கப்புறம் அங்கேருந்து ஜாப் போயிட்டுருக்கேன்னு சொன்னாங்க. ஓகேங்க. she was good. சரி பார்ப்போம். இன்னைக்கு நல்லபடியாக எல்லாம் நடக்கும் நினைக்கிறேன்.
ஆல் தி பெஸ்ட்டா மித்தமே.